நான் ஏற்கனவே சொன்னேன்னு எனக்கு தெரில, கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அம்பாசமுத்திரம் பக்கம். தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கு? இருக்கா? சரி, ஏதோ ஃபாரின்ல சொன்ன மாதிரி நீங்க என்ன பார்க்கறத பார்த்தா பயமா இருக்கு. கல்லடைக்குறிச்சி, அங்க ஒரு பாஸ்டருடைய வீடை பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன். யார் வீட? பாஸ்டருடைய வீடு. வீட்டை போய் பிரதிஷ்டை பண்ண போனேன். அங்க போய் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா அவர் சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் வர வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம், ஐ வெயிட் பண்றேன், ஒன்றும் குழப்பம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாஸ்டர் வந்தாரு. நம்ம ஐயா மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை ஜிப்பா இல்லை, வெள்ளை சஃபாரி, ஃபுல் ஹேண்ட் சஃபாரி பேண்ட்டு போட்டு அப்படி வந்தாரு. முடி வேற வெள்ளை வெள்ளையன்னு இருந்தது. ஆளு குளோரியா இருந்தாரு, அவ்வளோ குளோரி. அவரை பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஆசையா இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. உடனே பார்த்தோன்னே கைப்பிடிச்சி வைசலாட் பாஸ்டர்னு எழும்பி, நான் கார்த்திக் அமாலியல் அப்படின்னு எனக்கு கட்டி பிடிச்சிட்டாரு. உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். உங்களை பத்தி இது நடந்தது 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப இல்லை, 7 வருஷம். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை பத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். அங்கங்க உங்க பிரசங்கத்தை பத்தி ஒவ்வொரு பாஸ்டர் சொல்றாங்க, சபையில சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்துட்டேன்னு என்னை கட்டி பிடிச்சாரு. உக்காந்துட்டு இருந்தோம். அந்த பாஸ்டர் வந்தாரு, வாங்க வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவோன்னாரு. உடனே எழும்பணுமா, அந்த பாஸ்டர் எழும்பி என் 2 ஷோல்டர் அவர் கையை வச்சு இப்படி பிடிச்சாரு ஷோல்டரை. கமாலியல் பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா. சரி பாஸ்டர், நீங்க இன்னும் ஊழியம் செய்யணும் கமாலியல் பிரதர், வல்லமையா செய்யணும். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த சொன்னார், அதிகாலை ஜபத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்கப்பா, என்ன ஆனாலும் சரி ஏர்லி மார்னிங் ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சரி பாஸ்டர் அப்படின்னு தலை ஆட்டினேன். ஆனா என் மனசுக்குள்ள உள்ள ஓடுது, நம்ம தான் 4லிருந்து 4:30 மணிக்கு எழும்பிடுவோமே. எப்படி? வாயில சொல்லல, மனசுக்குள்ள அவரு நீங்க ஏர்லி மார்னிங் ஜெபம் என்ன டயர்ட் ஆனாலும் உருண்டு பிறண்டாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. என் மனசுக்குள்ள ஓடுது, நான் தான் 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேனே அப்படின்ட்டு உள்ள ஓடுது. 4:30 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேனேன்னு உள்ள ஓடுது. வெளியெல்லாம் சொல்லலை. அப்புறம் போனோம், ரிப்பன் கட் பண்ணோம், உள்ள போனோம், பாட்டு ஆராதனை, ஒவ்வொரு ரூமையும் டெடிகேட் பண்ணினோம். நான் பிரசங்கம், அந்த ஐயா பெனிடிக்ஷன் கொடுத்து ஆசீர்வதித்து அவர் ஜெபம் பண்ண, நாங்கள் சாப்பிட கிளம்பி பாஸ்டர்னு வர்றேன்னு கிளம்பும் போது திரும்பி வந்து 2 ஷோல்டரை பிடிச்சிட்டு, கமாலியல் ஐயா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், உங்க ஊழியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நீங்க ஏர்லி மார்னிங் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இப்ப உள்ள சொல்லல, வாந்தி எடுத்துட்டேன். என்ன எடுத்துட்டேன்? என்ன சொன்னேன் தெரியுமா? நான் 4 மணிக்கு எழும்பிடுவேன் பாஷே, 4:30 கிளம்பிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு இப்படி வாந்தி எடுத்து பேசுறேன் நான். அவர் ரொம்ப சந்தோஷம், நீங்க விடாம ஜெபம் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர் வேல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். தூத்துக்குடிக்கு நேரா வந்தோம். தூத்துக்குடி சர்ச்சு போனேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்தேன். ஹல்லேலூயா. காலையில் எழும்பினேன் 6 மணி. எத்தனை மணி? 6 o'clock. நான் உடனே என்ன நான் பலப்படுத்துறேன், ஏய் நீ நேற்று எவ்வளோ தூரம் டிராவலு, எவ்வளோ டயர்டு, எவ்வளோ மெசேஜ், சர்ச்சில் வந்து வேற மீட்டிங் ஜெபம், ஸோ அதனால இருக்கும். நோ ப்ராப்ளம். சும்மா அடுத்த நாள் திருப்பி மீட்டிங்கு ஊழியம் எல்லாம் போச்சு. அடுத்த நாள் காலையில் 7 மணி, 7 o'clock in the morning. சரி, ஏதோ திருப்பி சோர்வா இருக்கு, பரவாயில்ல, இனி விடக்கூடாது, இனி விடக்கூடாது. எடு செல்போனை, வைய அலாரத்தை. அலாரமா நானா? 3:45 ஒரு அலாரம், 4 மணிக்கு ஒரு அலாரம், 4:15 1, 4:30 1, 4:45 1, 5க்கு 1, 5:15 1, 5:30 வரைக்கும் விடாம வச்சேன். சில முகத்தை பார்த்தா நாங்களும் அப்படிதான் பாஸ்டர் வைப்போம் அப்படின்ற மாதிரி என்ன பாக்கிங்க. வச்சிட்டு கேளுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வீட்டில் கரண்டுன்னு ஒன்று போனா நம்ம வீடாவே இருந்தாலும்
நம்ம தடவிதான் நடப்போம். பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு கரண்ட் போயிட்டாலும் எந்த வீடா இருந்தாலும் வீட்டில் போய் முந்தி இப்பயாவது இன்வெர்டர் ஒரு லைட் வந்துடுது, முந்தி இருக்காது. நம்ம உடனே அப்படின்னு தான் போவோம். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமா, அதே மாதிரி நம்மால உலகத்திலேயே தூங்கியே கண்ண மூடியே செய்ய முடிகிற ஒரு சூப்பர் வேலை இருக்குன்னா அது போன் எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ற வேலை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அன்றைக்கு காலை எழும்பினேன் 8:30 மணிக்கு. தோத்திரம், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என் வீட்டுக்காரி சொன்னா, ஏன்பா இத்தனை அலாரம் வச்சிங்க, எழும்பி வேற ஆஃப் பண்ண வேற செய்றீங்க? அடா பாவி, இது எப்ப நடந்தது? என்ன நீ அப்பயாவது எழுப்பியிருக்க வேண்டாமா? இத்தனை அலாரத்தையும் நான் தூங்கிட்டே ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு தெரியாது, 25 days நான் இந்த ஏர்லி மார்னிங் எழும்புறதுக்கு போராடினேன். ஆண்டட்ட ஒப்பு கொடுத்தேன், உபவாசம் பண்ணேன், அர்ப்பணிச்சேன். ஏன்னா எனக்கு நான் எழும்புறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போ அந்த தேவ மனுஷன் மூலியமா என்கிட்ட பேசுறாரு, உன் ஜபத்துக்கு பிசாசு போராடுறான், திட்டம் பண்றான், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இது அலாட் ஆயிரு, நீ ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் பேசுறாரு. ஆனா இங்க நமக்கு வந்தது என்ன? நான் தான் ஜபிக்கிறேனே, இந்தா வந்துட்டான்ல வேப்படியா, இந்தா வந்துட்டேன். அல்லேலூயா. ஆனா நம்ம பாடுற பாட்டு, அதிகாலை அதிகாலை அப்பா அப்பா. 7:30 மணிக்கெல்லாம் நம்ம இந்த பாட்டே பாடக்கூடாது. ஆமென். எப்ப திட்டம் போட வருவான்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. திருப்தி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வருதோ, ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அடுத்தது நினைச்சுக்கோ, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா ஊழியம் பண்றேன். நோ. சில நேரம் நான் யோசித்திருக்கேன், என்னைக்கு நான் அதிகமாக பலவீனமாக இருக்கேனோ, என்னைக்கு ரொம்ப காய்ச்சல் எனக்கு உள்ள முடியலன்னு நினைக்கிறோம். எனக்கு 4 நாள் தொடர்ந்து காய்ச்சல், ஆனால் ஒரு நாள் கூட நான் சும்மா இல்லை. நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன்னு என்னைக்கு நினைப்பேனோ, என்னால் முடியலப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்பேன். அன்னைக்கு தான் கர்த்தர் என்னை அதிகமாக பயன்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். ஆமே, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கி இருக்கிறது. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமே. என்னை விட்டு போகாதீங்க என் இயேசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க இயேசப்பா. யாருமே எனக்கு இல்லப்பா, எனக்கு துணையாக நீங்க வாங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க. அவர் நம்மளை விட்டு போகவே கூடாது, அதுக்கு நான் அவரை விட்டு போகக்கூடாது. என்னைக்கு இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே விடாதீங்க. எப்பயுமே திருப்திங்கிறது ஒண்ணுமே நம்ம லைஃப்குள்ள வரவே விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர். ஆமே, அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:18. நான் உங்களிடத்துல 2 தடவை மனதாயிருந்தேன் வர, பவுலாகிய நானே மனதாயிருந்தேன் வர. சாத்தானோ எங்களை ஏன் அப்படின்னா என்ன? இந்த ஸ்பிரிச்சுவல்ல ஊழியத்துல ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும் போது பிசாசு உடனே கேட்ட போடுறதுக்கு திட்டம் பண்ணிடுவான். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, நினைச்சிட்டீங்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்களா, பிசாசு திட்டம் போடுவான். இன்னொன்னு சொல்றேன், ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க போறீங்கன்னா, பவுலாகிய நானே வரமனதா இருந்தேன்.
உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை ஊழியத்தில் என்கரேஜ் பண்ண, உங்களை பலப்படுத்த, அபிஷேகத்தில் நடத்த, இன்னும் பிரசங்கம் பண்ண, உங்களுக்கு டீச் பண்ண. ஆனா பிசாசோ எங்களை தடை பண்ணினோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜபத்துல முன்னேறணும்னு நினைக்கும் போது தடை பண்ணுவான். பிரசங்கத்துல, ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க growth ஆகணும்னு நினைக்கும் போது அடுத்த நிமிஷம் உங்க ஜபத்துக்கு தடை வரும், குடும்ப ஜபத்துக்கு தடை வரும், உங்க பர்சனல் பிரேயருக்கு தடை வரும், உங்க உபவாசத்துக்கு தடை வரும், சபைக்கு வர்றதுக்கு தடை வரும், ஊழியம் பண்ணணும்னு நினைப்பீங்க தடை வரும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு நினைப்பீங்க தடை வரும். நீங்க பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்படுறதே கிடையாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பிசாசு திட்ட போடுறானா, விடக்கூடாது, போராடணும். இன்னைக்கு நான் காலையில் எழும்புவேன், இன்னுமே நான் காலையில் எழும்புவேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் வித்தியாசமாக தூக்கம் வரும், எக்ஸ்ட்ரீம் லெவல் தூக்கம் வரும். ஆனால் விடாமல் எழும்பி அந்த தூக்கத்தையும் கடந்து ஜெபிச்சு முகத்தை கழுவி. ஏன் 21 days ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க? சில நேரம் 21 days ஒரு காரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது உங்களுக்கு வழக்கமாயிரும். அது வழக்கமாயிரும். 21 days தான் கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த 21 days ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, 22வது நாள் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். காலையில் எழுப்பி பாருங்க, ஊழியம் செஞ்சு பாருங்க, ஆத்துமாதாயம் பண்ணி போகும், தொடர்ந்து பண்ணி பாருங்க, தொடர்ந்து சில காரியங்களை செஞ்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, தேவரீர் எனக்கு என்ன தெரிவீர், என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான், இவனா எனக்கு சுதந்திரவாளின்னு சொன்னபோது, நீர் இருந்து எனக்கு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொன்னபோது ஆண்டவர் ஆபிரகாமை சும்மாவை விட்டார். இல்ல, கையை பிடிச்சி வெளியே அனுப்பிச்சு, வானத்தை பாரு, கடலை பாரு, மணலை பாரு, இப்படியா நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவன் என்ன நட்சத்திரத்தை பார்த்ததே இல்லையா? மணலை பார்த்ததே இல்லையா? நீ பார்த்ததையே திரும்பி உங்களை பார்க்க வைக்கிறார்னா செஞ்சதையே திரும்பி செய்ய வைப்பார். செஞ்சதையே திரும்பி செஞ்சாதான் சில ஆசீர்வாதம் நமக்கு வரும், சில காரியங்கள் வரும். செஞ்சதே திரும்பி செய்யணும், பேசுனதே திரும்பி பேசணும். சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுதுகிறது எனக்கு விசனமா இல்லை, அது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று எழுதுகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே சொன்னதையே திரும்ப சொல்றேன். ஏன் இயேசு சொன்னார்? அது உங்களுக்கு நலமா இருக்கும். செஞ்சதை திரும்பி செய்யணும். அன்னைக்கு செஞ்சிட்டோம், இல்ல இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு என்ன செஞ்ச, திரும்பி செய்யணும். I am the God of repetition. I am the God of repetition. திரும்ப செய்ய வைக்கிற தேவன் நம் ஆண்டவர். வழக்கத்தின்படி ஜெபித்தார், வழக்கத்தின்படி உபவாசம் பண்ணினார், வழக்கத்தின்படி ஜெபிக்கிற நேரத்தில், ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி ஜெப நேரத்தில் போய் உட்கார்ந்தான். அதனால தான் 40 வருஷம் எழும்ப முடியாதவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவன் ஜெப நேரம் வழக்கம் இருந்தது. பேதுரு வழக்கத்தின்படி பசியா இருந்தாலும், சாப்பிட ஆசையா இருந்தாலும் மேல் வீட்டுக்கு ஏறினான். வழக்கத்தின்படி செய்கிற ஜெபத்தை திரும்ப செய்யணும். செய்யாம விடுறதுனால தான் சோர்வு, பிசாசு திட்டம் போடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு எப்படா விழுங்கலான்னு இருக்கான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.